ஓகே பாருங்க. நாங்க 2025 இடம்பெற்ற ஸ்டேட் டேமுக்குரிய தொண்டமானார் பேப்பர் பார்க்கிறோம். இதுல உங்களுக்கு மொத்தம் 25 வினாக்கள். முதல் 15 வினாக்கள் பல்தேர்வு வினா எம்சிக்யூவாக காணப்படுது. இறுதியாக காணப்படக்கூடிய 10 வினாக்கள் கட்டமைப்பு வினாக்களா காணப்படுது. எனவே நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் வினா இலக்கம் 1 இருந்து 11 வரையான. இறுதியா நாங்க கணக்கீட்டு எண்ண கருக்கள் வரைக்கும் பகுதி ஒன்றுக்கான வினாக்கள் பார்த்தோம். அடுத்த நாள் 12வது வினாவில இருந்து தொடர்ச்சியான முறையில பார்த்துக் கொள்வோம். சரியா? எனவே எல்லாரும் பேப்பரை பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்த வினாக்கு போவோம். மிக இலகுவான விடயம் உற்பத்தி கிரைய கூற்று தொடர்பான வினா கேட்கப்படுகிறது. வினா இலக்கம் 12. இதுல பாருங்க, உங்களுக்கு வேண்டப்படுவதில் என்ன கேட்கப்படுகிறது பாருங்க. 12வதும் 13வதும் இந்த உற்பத்தி கிரைய கூற்றோட தொடர்பான வினா. 31/3/2025 முடிவடைந்த நிதியாண்டுக்கான மூலப்பொருள் கொள்வனவும் உற்பத்தி மேந்தலையையும் முறையே யாது. அதே 13வது பாருங்க, நிதியாண்டுக்கான மொத்த இலாபம் யாதுன்னு கேட்கப்படுகிறது. சரியா? எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா? உங்களுக்கு 12வதும் 13வதும் வினா உற்பத்தி கிரைய கூற்றோட தொடர்பான வினா. சரியா? எனவே 31/3/2025 முடிவடைந்த ஆண்டுக்கான மூலப்பொருள் கொள்வனம் உற்பத்தி மேந்தலை. அதே 13வது குறித்த நிதியாண்டு இந்த முடிவடைந்த ஆண்டுக்கான மொத்த லாபம் யாது. இப்படி உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படி. தகவல்களை பாருங்க. வரையறுத்த ஸ்வீட் உற்பத்தி கம்பெனியின் 31/3/2025 முடிவடைந்த நிதியாண்டுக்கான தகவல் பின்வருமாறு. எனவே நிதியாண்டுக்கான தகவல் தரப்படுகிறது. விற்பனை, மொத்த உற்பத்தி கிரயம், உற்பத்தி கூலி, நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரயம், மூலப்பொருள் வெளித்திரும்பல், ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு குறைவு, இருப்புக்கள்ல ஏற்பட்ட அதிகரிப்பு குறைவு. ஓகே, எனவே தெளிவா பாருங்க. உங்களுக்கு உற்பத்தி கிரைய கூற்றோட தொடர்பு படுத்தி வினாக்கள் கேட்கப்பட்டா நீங்க போட வேண்டிய விடயம் அந்த உற்பத்தி கிரைய கூற்று சார் அல்லது உற்பத்தி கிரைய கூற்றுல நாங்க படித்த சமன்பாடுகள் பகுதி ஒன்றுக்கு பயன்படுத்தக்கூடியது. எனவே அதை நாங்க எழுதி கொள்ளுவோம். உற்பத்தி கிரைய கூட்டுல வார முதலாவது பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் எப்படி கண்டுபிடிக்கிறது. அடுத்தது உற்பத்தி கிரயம் எப்படி நாங்க கண்டுபிடிப்போம். அடுத்தது நாங்க பார்க்க வேண்டியது விற்பனை கிரயம் எப்படி கண்டுபிடிப்போம். அடுத்தது மொத்த லாபம். இலகுவான விடை. அப்ப நீங்க உற்பத்தி கிரைய கூற்றுல தியரி விடயத்துல படிச்சது ஆரம்பத்துல நாங்க பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் கண்டுபிடிச்சு அடுத்தது உற்பத்தி கிரயம் கண்டுபிடிப்போம். அந்த உற்பத்தி கிரயத்தோட முடிவு பொருட்களை சீராக்குவதன் மூலம் விற்பனை கிரயம் கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் நாங்க படிக்கிறோம். சரியா? இலகுவானது. எனவே முதலாவது பாருங்க, உங்களுக்கு கேட்கப்பட்டது கொள்வனவு. இரண்டாவது உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா உற்பத்தி மேந்தலை. அப்ப தெளிவா பார்த்து கொள்ளுங்க. கொள்வனவு சொல்றது எதுல பயன்படும், எந்த சமன்பாட்டுல தொடர்பு படும். பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் கிரயம் அல்லது நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரயம். இந்த சமன்பாட்டுல தான் கொள்வனவு தொடர்பு படும். அதே போல உற்பத்தி மேந்தலை என்று சொன்னது உற்பத்தி கிரைய கணிப்பீடு அதுல தொடர்பு படும். அதை மட்டும் நாங்க எழுதி கொள்ளுவோம். எனவே முதலாவது நாங்க செய்ய வேண்டிய விடயம் ஆரம்ப மூலப்பொருள். இதுல பாருங்க, ஆரம்ப மூலப்பொருள் இறுதி மூலப்பொருள் தரையில ஆனா சமன்பாடு போட்டு காட்டுன்னு பாருங்க. ஆரம்ப மூலப்பொருள் அதோட நாங்க கொள்வனவு கூட்டுவோம். அதோட கொள்வனவோட தொடர்பான செலவுகளை கூட்டுவோம். உற்றுணை கூலி, ஏற்றல் இறக்கல் கட்டணம் போன்ற விடயங்களை கூட்டுவோம். அடுத்து நாங்க மைனஸ் பண்ணுவோம் வெளித்திரும்பல். அடுத்து நாங்க மைனஸ் பண்ணுவோம் இறுதி இருப்பு. இறுதியில வரக்கூடியது பயன்படுத்திய அல்லது நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரயம்.
சரியா? இந்த தெளிவான முறையில விளக்கி கொள்ளுங்க. ஆரம்பத்துல மூலப்பொருள் அதோட கொள்வனவுகளை கூட்டுவோம், கொள்வனவு தொடர்பான செலவுகளை கூட்டுவோம், வெளித்திரும்பல கழிப்போம், அடுத்து இறுதி மூலப்பொருள் இருப்ப கழிப்போம், இறுதியில வரக்கூடியது பயன்படுத்தி அல்லது நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரியம். அப்படின்னா என்ன? உற்பத்திக்கு நாங்க பயன்படுத்தின மூலப்பொருள்ற அளவு. எனவே பயன்படுத்தி அது நுகரப்பட்டுன்னு சொல்றதும் ஒரே விடயம். அடுத்தது பாருங்க உற்பத்தி மேந்தலை. இந்த உற்பத்தி மேந்தலை எதோட தொடர்பானது? உற்பத்தி கிரய கணிப்பீடு. எனவே நாங்க கண்டுபிடிச்ச பயன்படுத்தப்பட்ட அல்லது நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரியத்தை போடுவோம். அதோட நாங்க கூட்டுவோம் மேற்கூலி, அதாவது மேறி ஏனைய கிரயம். அடுத்து நாங்க குறைவேலை சீராக்கம் செய்வோம். குறைவேலை சீராக்கம். ஆரம்ப குறைவேலை கூட்டப்படும், இறுதி குறைவேலை கழிக்கப்படும். இறுதியில வரக்கூடியது உற்பத்தி கிரயம். இதை முதலாவது நாங்க கண்டுபிடிப்போம். சரியா? இந்த சமன்பாடு கட்டாயம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு டேம் பேப்பர்ஸ்லயும் இந்த உற்பத்தி கிரியை கூற்று தொடர்பா தொடர்ச்சியான முறையில வரக்கூடிய வினா. எனவே ஒரு பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம், அதுக்கு இன்னும் ஒரு பேர் சொல்லுவோம் நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரயம். கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அதே போல உற்பத்தி கிரயம் என்று சொல்றது எப்படி வரும் தெரிஞ்சு கொள்ளணும். இதுல மிக முக்கியமானது இருப்புக்கள்ல 3 வகை காணப்படும். மூலப்பொருள் இருப்பு. இந்த மூலப்பொருள் இருப்புன்னு சொல்றது எப்பொழுதும் பயன்படுத்திய மூலப்பொருள் கிரியத்துல வரும். தேவையான விடயங்களை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்க. மூலப்பொருள் இருப்பு. அடுத்தது இந்த குறை வேலை என்று சொல்றது உற்பத்தி கிரயம் சீராக்கும் போது பயன்படுத்தப்படும். அடுத்தது நாம கண்டுபிடிப்போம் மொத்த லாபம். அதுல வரக்கூடியது முடிவு பொருள் இருப்பு. இந்த முடிவு பொருள் இருப்புன்னு சொல்றது விற்பனை கிரைய கணிப்பீட்டுல பயன்படுத்தப்படும். சரியா? இதை கட்டாயம் விலகி கொள்ளும். இதுல பாருங்க இந்த மூலப்பொருளோ முடிவு பொருளோ குறை வேலையோ ஆரம்ப இருப்புகளை நாங்க கூட்டணும், இறுதி இருப்புகளை கழிக்கணும். இது முதலாவது விடயம். அடுத்தது மிக முக்கியமானது இந்த மூலப்பொருள் அதிகரிப்பு குறைவுன்னு தந்தா எதிர்கணியமா எடுத்துக்கொள்ளுங்க. மூலப்பொருள் அதிகரிப்பு குறைவுன்னு தந்தா எதிர்கணிய தொடர்பா எடுத்துக்கொள்ளுங்க. மூலப்பொருள் அதிகரிச்சா மைனஸ் பண்ணுங்க, மூலப்பொருள் குறைஞ்சா பிளஸ் பண்ணுங்க. இதையும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஒண்ணு மூலப்பொருள் ஆரம்பம் இறுதின்னு தந்தா ஆரம்பத்தை கூட்டி இறுதிய கழிங்க. அதிகரிப்பு குறைவுண்டு தந்தால் எதிர்கணியமா எடுங்க. அதிகரிச்சா மைனஸ் பண்ணுங்க, குறைஞ்சா பிளஸ் பண்ணுங்க. சரியா? இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். எனவே இதுல பாருங்க தரப்பட்ட தகவல்களை அப்படியே பதிவு செய்யும். முதலாவது விற்பனை, அது நமக்கு 12வது கேள்விக்கு தேவையில்லை. அடுத்து மொத்த உற்பத்தி கிரயம் 2,44,000. அதாக கீழே போடுங்க. அடுத்தது பாருங்க நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரயம் 1,78,000. அதையும் அப்படியே போடுங்க. மூலப்பொருள் வெளித்திரும்பல் 5,000. எனவே மூலப்பொருள் வெளித்திரும்பல் கொள்வனவுல கழிக்கணும். எனவே மைனஸ் பண்ணுங்க 5,000. அடுத்து மேலதிகமான தகவல் தரப்படி மூலப்பொருள் முடிவு பொருள் குறைவேலை அதிகரிப்பு குறைவு தரப்படி. இதுல உங்களுக்கு பிரேக்கெட் பண்ணி தந்தா குறைவு, நோமலா தந்தா அதிகரிப்புன்னு எடுத்துக்கொள்ளும். சரியா? வேற ஒரு தகவலும் தரப்பட இல்லை. அப்ப மூலப்பொருள் அதிகரிப்பு தரப்படி 8,000. இப்ப இதுல பாருங்க ஆரம்ப மூலப்பொருளோ இறுதி மூலப்பொருள் அப்படி தர இல்ல, மூலப்பொருள் அதிகரிப்பு தரப்படுகிறது. இப்ப நாங்க என்ன செய்வோம்? இது உங்களுக்கு வடிவம் அந்த ஃபார்மேட்காக முழுமையான சமன்பாடு எழுதி காட்டினேன். இதுல தரப்பட்ட விடயங்களுக்கு அமையதான் நாங்க ஆன்சர் செய்யணும். எனவே மூலப்பொருள் அதிகரிப்பு, மூலப்பொருள் அதிகரிப்புன்னு சொன்னா எதிர்கணியம் அதிகரிச்சா மைனஸ் பண்ணுங்க. பெருமதியை பாருங்க 8,000. அடுத்தது பாருங்க முடிவு பொருள் தொடர்பானது. அது அடுத்த வினாக்கு நாங்க செய்வோம். அடுத்து குறைவேலை 5,000 பிரேக்கெட் பண்ணி தரபடி குறைவேலை குறைவு அல்லது நடைமுறை வேலை அல்லது புத்துருவாகும் வேலை என்று தரப்படும். அந்த மூன்றும் ஒரே பெயர். குறை வேலை, நடைமுறை வேலை, புத்துருவாகும் வேலை. எனவே 5,000 குறைவுண்டா பிளஸ் பண்ணுங்க.
சரியா? உங்களுக்கு இவ்வளவுதான் தரப்படி தகவல். இப்ப நாம இதை தீர்த்தம்னு சொன்னா இதை நாம கூட்டி எடுத்தோம்னா இலகுவான முறையில ஆன்சர் கிடைக்கும். எனவே இதுல பாருங்க, பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயமாக கீழே போட்டிக்கிறோம் 1,78,000, வெளித்திரும்பல் கழிச்சுக்கிறோம் 5,000, மூலப்பொருள் அதிகரிப்பு கழிச்சுக்கிறோம் 8,000. இப்ப நாங்க என்ன செய்யணும், கீழே இருந்து மேல போகணும், கொள்வனவை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க எப்பொழுதும் சொல்லித்தர விடயம், நாங்க கீழே இருந்து போகும்போது கூட்டப்படக்கூடிய விடயங்கள் கழிக்கப்படும், கழிக்கப்படக்கூடிய விடயங்கள் கூட்டப்படும். இது மறக்க கூடாது. அப்போ 1,78,000 இருந்து இந்த கழிக்கப்படுற 2 விடயங்களையும் கூட்டுங்க, கொள்வனோட பெருமதி வரும். இப்ப நீங்களே ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். கொள்வனவு எவ்வளவு? குயிக்கா செட்ல போடுங்க, அல்லது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. 1,78,000 8 5 13,000 கூட்டினா கொள்வனவு எவ்வளவு பெருமதி? நீங்க ஒவ்வொரு தியரி கிளாஸோ பேப்பர் கிளாஸோ படிக்கும் போது கட்டாயம் பக்கத்துல கால்குலேட்டர் வச்சுக்கொள்ளுங்க. கணிப்பீடுகளை குயிக்கா செஞ்சு பழவுங்க. நான் சொல்லி தரதுக்கு முன்னுக்கே பேப்பரை செஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு பேப்பர் குரூப்ல போட்டா கிளாஸ்க்கு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. கேட்கிற விடயங்களுக்கு ஆன்சர் போட்டுக்கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா படிச்சு கொள்ளலாம். சரியா? வெரி குட். 1,91,000. எனவே கொள்வனவுட பெருமதி 1,91,000. முதலாவது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? அப்போ ஒரு உற்பத்தி கிரைய கூட்டுல கொள்வனவு கேட்டா இந்த அடிப்படையில தான் கண்டுபிடிக்கணும். மிக இலகுவானது. அடுத்து நாங்க என்ன செய்யணும், உற்பத்தி மேந்தலையே கண்டுபிடிக்கணும். அப்ப உற்பத்தி மேந்தலையே கண்டுபிடிக்கிறதா இருந்தா நாங்க பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் கிரயம் போட்டு அப்படியே வரும். அப்போ பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் கிரயம் நேர்கோழி நேரியணி கிரயம், அதோடு நாங்க என்ன செய்வோம், உற்பத்தி மேந்தலையை கூட்டுவோம். சரியா? உற்பத்தி மேந்தலையை கூட்டுவோம். உற்பத்தி மேந்தலையை கூட்டி குறைவேலையை சீராக்கம் செஞ்சா இறுதியில உற்பத்தி கிரயம் வரும். தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. பயன்படுத்தப்பட்ட அல்லது நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரயத்தோட நேர்கூலி நேரியணி கிரயத்தை கூட்டினா மூலக்கிரயம்னு சொல்லுவோம். அந்த மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேந்தலையை கூட்டி குறைவேலையை சீராக்கம் செஞ்சா உற்பத்தி கிரயம் வரும். எனவே இப்ப நாங்க பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் கிரயம் அதை போடுவோம். 1,78,000. ஓகே. இதுல நேர்கூலி தரப்படையில, நேர் ஏணிய கிரயம் தரப்படையில, எனவே போட தேவையில்லை. உற்பத்தி மேந்தலை தான் அப்படின்னா எனவே புக்ஸ் போட்டுக் கொள்ளுங்க. அதை குறைவேலை குறைவு, எனவே பிளஸ் பண்ணுவோம். இப்ப நாங்க கீழே இருந்து ஆன்சரை கண்டுபிடிப்போம். எனவே 2,44,000 1,78,000 5,000 நாங்க மைனஸ் பண்ணணும். அதை கழிச்செடுத்தோம்னா உற்பத்தி மேந்தலை எவ்வளவு பாருங்க. உங்களுக்கு நார்மலா தரப்படி பிரெக்கெட் காட்டையில, எனவே பிளஸ் பண்ணிக்கிறோம். பிளஸ் பண்ணா கீழ இருந்து பார்க்கும்போது, கீழ இருந்து சீராக்கும் போது கழிக்கணும். எனவே 2,44,000 1,78,000 5,000 கழிச்சா உற்பத்தி மேந்தலை வரும். பெருமதி எவ்வளவு? ஓகே. உற்பத்தி கூலின்னு ஒண்ணு தரப்படுகிறது. சரியா? உற்பத்தி கூலின்னு ஒண்ணு தரப்படுகிறது. வெரி குட். அப்ப உற்பத்தி கூலி நாங்க என்ன செய்யணும், கட்டாயம் போடணும். உற்பத்தி கூலி தான் நேர்கூலி. அத பெருமதியை பாருங்க, 32,000. எனவே பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் கிரயம் ஓகே, நேர்கூலி ஓகே, நேர் இணை கிரயம் தரப்படையில அதை குறைவேலை குறைவு தரப்படுகிறது. இப்ப 2,44,000 இந்த 3 விடயங்களையும் கழிச்சோம்னா உற்பத்தி மேந்தலை வரும். சரியான ஆன்சர் 29,000. வெரி குட். அப்ப முதல் 2 விடயங்களுக்குமான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். மிக இலகுவான விடயம். உங்களுக்கு இந்த சமன்பாடுகள் மட்டும் தெரிஞ்சிருந்தா பார்ட் 1ல எப்படி வினாக்கள் கேட்டாலும் இலகுவா ஆன்சர் பண்ணலாம். அப்ப கொள்வனவு உற்பத்தி மேந்தலை இந்த 2 விடயமும் கிளியர்னா செட்ல போடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது 12வது வினா தகவல்கள் கூட தரப்படுகிறது, அதிகரிப்பு குறைவு தாரான். அப்ப அதை பார்த்து கொஞ்சம் நீங்க பயப்படலாம். அந்த வினாக்கள்ற பாரிய அளவு பெருசா தரும்போது கொஞ்சம் பயப்படலாம். ஆனா எப்பொழுதும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களுக்கு வினாக்கள் எப்படி கூடுதலா தந்தாலும் வினா இலகுவா செய்யலாம். நமக்கு தேவையான விடயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? எனவே எத்தனாவது ஆன்சர்? 1,91,000 29,000 இரண்டாவது.
அப்ப உங்களுக்கு இந்த வினாவுல உற்பத்தி கிரைய கூற்றுல உற்பத்தி கிரயம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேவையான விடயங்களை சொல்லி தந்துகிறேன். மூலப்பொருள்டா பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயத்துல வரும். அடுத்தது குறைவேலைண்டா உற்பத்தி கிரைய கணிப்பீட்டுல வரும். அடுத்தது முடிவு பொருள்டா விற்பனை கிரைய சீராக்கத்துல வரும். மற்றதெல்லாம் நார்மலா நாங்க அந்த சார்ட் வடிவம் சமன்பாட்டு வடிவில போட்டா சரி. இதுல ஏதாவது மூலப்பொருள் அழிவடைஞ்சா நாங்க அந்த விடயத்தை பயன்படுத்திய மூலப்பொருள் கிரியத்துல சீராக்கணும். ஏதாவது குறைவேலை பழுதடைஞ்சா அழிவடைஞ்சா உற்பத்தி கிரியத்துல சீராக்கணும். முடிவு பொருள் ஏதாவது களவாடப்பட்ட அழிவடைஞ்சா விற்பனை கிரியத்துல சீராக்கணும். அதையும் தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. அந்த மூலப்பொருள் எங்க பதிவு செய்வோமோ இப்ப மூலப்பொருள் அழிவடைஞ்சாலும் அதே இடத்துலதான் பதிவு செய்யணும். அப்படியும் வினாக்கள் வரும். சரியா? அப்ப இருப்புக்கள் ஆரம்பம் இறுதி வந்தா எப்படி பதிவு செய்யறது, அதிகரிப்பு குறை வந்தா எப்படி செய்யறது, அதற்கான நுட்பங்கள் எல்லாம் சொல்லி தந்துட்டேன். இப்ப அடுத்த வினாக்கு போவோம். அப்படியே இதை வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வினாக்கு போவோம். 13வது வினாவை பாருங்க. மொத்த இலாபம் கேட்கப்படி. மொத்த இலாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இலகுவான சமன்பாடு. விற்பனை மைனஸ் விற்பனை கிரயம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. விற்பனையில இருந்து விற்பனை கிரயம் போனா மொத்த இலாபம் வரும். இப்ப இந்த உற்பத்தி கிரைய கூற்றுல விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிக்கணும். அப்ப இதுல பாருங்க விற்பனை தரப்பட்டிக்கு 3,20,000. அதை அப்படியே பார்த்து போடுங்க. அடுத்து நாங்க விற்பனை கிரயத்தை மட்டும் கண்டுபிடிக்கணும். விற்பனை கிரயத்தை மட்டும் கண்டுபிடிக்கணும். நாங்க விற்பனை கிரைய கணிப்பீடு எப்படி கண்டுபிடிக்கிறது தெளிவா படிச்சுக்கிறோம். உற்பத்தி கிரயத்தோட முடிவு பொருள் சீராக்கம் செஞ்சா விற்பனை கிரயம் வரும். எனவே பார்த்துக்கோங்க, உற்பத்தி கிரயம் இந்த உற்பத்தி கிரயத்தோட முடிவு பொருள் சீராக்கம். ஆரம்ப முடிவு பொருளா இருந்தா பிளஸ் பண்ணுவோம், இறுதி முடிவு பொருளா இருந்தா மைனஸ் பண்ணுவோம். அது முடிவு பொருள் அதிகரிப்பு குறைவு வந்தா அதிகரிப்பு மைனஸ் குறைவு பிளஸ் பண்ணுவோம். இறுதியில வரக்கூடியது விற்பனை கிரயம். இதை தெளிவா விளங்கி கொள்ளும். உற்பத்தி கிரை கூற்றோட தொடர்பு படுற விடயம் அந்த வருமான கூற்றோட விடயமும் வரும். எனவே உற்பத்தி கிரயத்தோட முடிவு பொருளை சீராக்கி எடுங்க. இறுதியில வரக்கூடியது விற்பனை கிரயம். எனவே உற்பத்தி கிரயம் தரப்படுகிறது 2,44,000. அது அப்படி போடுங்க. அடுத்தது பாருங்க, முடிவு பொருள் தொடர்பான விடயம் தரப்படுகிறது. அதிகரிப்பா குறைவா? முடிவு பொருள் 6,000 அதிகரிப்பு தரப்படுகிறது. எனவே நாங்க என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். சரியா? முடிவு பொருள் 6,000 அதிகரிப்பு தரப்பட்டிக்கு. எனவே 6,000 மைனஸ் பண்ணுங்க. எனவே இறுதியில விற்பனை கிரயம் எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். இலகுவா கண்டுபிடிக்கலாம். உற்பத்தி கிரயம் 2,44, முடிவு பொருள் அதிகரிப்புண்டா மைனஸ். எனவே விற்பனை கிரயம் எவ்வளவு? கழிச்சு சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு? 2,38,000. இது விற்பனை கிரயம். அப்ப நாம விற்பனை போட்டுக்கிறோம் 3,20,000. அதுல இருந்து விற்பனை கிரயத்தை கழிக்கணும். எனவே 2,38,000 மைனஸ் பண்ணுங்க. எனவே மொத்த லாபம் எவ்வளவு செட்ல போடுங்க. மொத்த லாபம் எவ்வளவு? குயிக்கா ஆன்சர் பண்ணிக்கொள்ளுங்க. வெரி குட், 82,000. அப்ப நீங்க 13வது ஆன்சர் பாத்துக்கோங்க. 82,000 காணப்படுதாங்க. பேப்பர்ல பாத்துக்கோங்க 82,000 காணப்படுதாண்டு. நோமலான சமன்பாடு விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிக்கிறது. விற்பனை தரப்படுகிறது, விற்பனை கிரயம் கண்டுபிடிக்கிறோம். எனவே உற்பத்தி கிரயத்தோட முடிவு பொருள் சீராக்கம் செய்யணும். ஆரம்பம்டா கூட்டி இறுதினா கழிக்கணும். அதிகரிப்புண்டா மைனஸ் குறைவுண்டா பிளஸ். எனவே உற்பத்தி கிரயம் தரப்படி 2,44. அடுத்து முடிவு பொருள் அதிகரிப்பு தந்திக்கு 6,000 மைனஸ் பண்ணா விற்பனை கிரயம் வரும் 2,38,000. விற்பனை 3,20,000 அல்ல 2,38 கழிச்சா 82,000. மொத்த இலாபம் பாருங்க, இரண்டாவது ஆன்சர்.
சரியா? 12 வினாக்களை வச்சு நாங்க உற்பத்தி கிரியை கூட்ட திருப்பி ஒருக்கா மீட்டல் பண்ணிக்கிறோம். உற்பத்தி கிரியை கூட்ட ரிவிஷன் பண்ணிக்கிறோம். இப்ப உற்பத்தி கிரியை கூட்டுண்டா இப்ப நாங்க படிச்ச இந்த சமன்பாடுகள் மட்டும்தான் தேவை. நீங்க பார்ட் 2 செய்யறதா இருந்தா இது அப்படியே சார்ட் மாதிரி போடுவீங்க. முழுமையா சார்ட் வடிவுல போட்டு கூற்று வடிவுல அடிச்சு கொள்ளுவீங்க. பகுதி ஒன்று செய்யறதா இருந்தா இப்படி நீங்க சமன்பாட்டு வடிவுல போட்டு கொள்ளலாம். ஓகேயா? எனவே எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. இந்த 2 விடயங்களும் கிளியரா செக்ல போடுங்க. அடுத்த வினாக்களுக்கு போகும். அடுத்து பங்குடைமை தொடர்பான வினா சொல்லுங்க. சார் எனக்கு அந்த குறைவேலை இருக்க சார் மூலக்கிரயத்தோட சீராக்க சொன்னா அது எப்படி சார் சீராக்குறது? குறைவேலை இருக்க அந்த மூலக்கிரயத்துல சீராக்க சொல்லுவாங்க சார். பாருங்க, இப்ப நீங்க இதுல கேட்கக்கூடிய வினா அது ஓல்ட் சிலபஸ்ல உள்ள விடயம். குறை வேலைன்னு சொல்றது பழைய பாடத்திட்டத்திற்கு அமைய அது என்ன செய்யும்னா மூலப்பொருள் கிரியத்துல சீராக்கம் செய்வோம். பயன்படுத்திய மூலப்பொருளை சீராக்கம் செய்வோம். ஆனா நியூ சிலபஸ் அடிப்படையில தெளிவான முறையில ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. இதுல நோட் பண்ணி காட்டுறேன், எழுதி காட்டுறேன்னு பாருங்க. 2019 புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக உங்களுக்கு மூலப்பொருள் இருப்புன்னு சொல்றது பயன்படுத்திய மூலப்பொருள் கிரியத்துல சீராக்கம் செய்யணும். அடுத்தது குறை வேலைன்னு சொல்றது கட்டாயம் உற்பத்தி கிரயத்துல சீராக்கம் செய்யணும். அடுத்தது முடிவு பொருள்னு சொல்றது விற்பனை கிரயத்துல சீராக்கம் செய்யணும். இத கட்டாயம் சாதமானவர்களும் நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு சில பேப்பர்ல போடப்படுது குறை வேலை மூலப்பொருளை சீராக்கம் செய்யணும். அது பிழையான விடயம். அது பழைய பாடத்திட்டம். அதை நீங்க கவனத்துல எடுக்க கூடாது. சரியா? ஓகேயா? समझी क्लियर? ஓகே சார், கிளியர் சார். ஓகே. அப்ப குறைவேலை மூலப்பொருளை சீராக்கம் செய்யறேன்னு சொன்னா அது பிழையான கூற்று. அது பழைய பாடத்திட்டத்துலதான் அப்படி செய்யறது. ஆனா புதிய பாடத்திட்டத்துக்கு அமைவா குறை வேலைகள் அல்லது நடைமுறை வேலை அல்லது புத்துருவாகும் வேலை உற்பத்தி கிரியை கூட்டுல மட்டும்தான் சீராக்கம் செய்யும். ஓகே, எழுதி கொள்ளுங்க. இப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சகல மாணவர்களும் கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் சொல்லித்தாங்க. அடுத்த விடயங்களுக்கு போவோம். பங்குடைமை தொடர்பான வினா 14வது 15வது. எனவே பார்த்துக்கொள்ளுங்க. வினா இலக்கம் 14, 15 இறுதியான பல்தேர்வு வினா MCQ முடிவடையுது. பங்குடைமையின் மொத்த நன்மதிப்பு யாது? அடுத்தை பாருங்க, முடிவடைந்த நிதியாண்டுக்கான இலாபம் யாதுன்னு கேட்கப்படுது. மிக இலகுவான ஒரு வினா. சரியா? பங்குடைமை தொடர்பான விடயங்கள் இலகுவாக செய்யலாம். அதுல பார்ட் 1ல வரக்கூடிய விடயங்களுக்கு நாங்க எப்படி செய்யறது, அதற்கான சமன்பாடுகள், அதற்கான மெத்தட் தெரிஞ்சிருந்தா பங்குடைமை நீங்க இன்ட்ரெஸ்டா செய்வீங்க. அப்படி தெரியாட்டி பங்குடைமை செய்யலாம். எனவே பார்த்துக்கொள்வோம். எனவே இதுல முதலாவது கேட்கப்பட்ட விடயம் பங்குடைமையின் மொத்த நன்மதிப்பு. பொதுவா பாருங்க, உழவு தேர்ச்சி 10ல பங்குடைமையில பகுதி ஒன்றுல கேட்கப்படக்கூடிய விடயங்கள் தேவண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பங்குடைமையிலிருந்து முதலாவது கேட்கப்படக்கூடியது பங்குடைமையின் இலாபம். பங்குடைமையிட மொத்த இலாபம் கேட்கப்படும். அல்லது குறிப்பிட்ட ஒவ்வொரு பங்காளர்கள் இலாபம் கேட்கப்படும். பங்குடைமையிட லாபம் அல்லது பங்காளருக்குரிய இலாபம். அடுத்த இரண்டாவது பங்குடைமையிட மொத்த நன்மதிப்பு கேட்கப்படும். ஒவ்வொரு பங்காளருக்குரிய நன்மதிப்பு அல்லது மொத்த நன்மதிப்பு கேட்கப்படும். அடுத்த பங்குடைமையிட நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, மீதிகள் கண்டுபிடிக்க கேட்கலாம். அடுத்த முக்கியமானது பங்குடைமையிட உரிமையாண்மை கேட்கப்படலாம். அடுத்தது மேலதிகமா அவளுக்கு வினா வரும்.
ஒரு பங்குடைமையிலிருந்து பங்காளர் ஒருவர் விலகினா, பங்காளர் ஒருவர் இளைப்பாறுனா அவருக்கு செலுத்த வேண்டிய கடன் கணக்கிட பெறுமதி இது கேட்கப்படும். அப்ப பொதுவாக உங்களுக்கு தேர்ச்சி 10ல இருந்து இந்த டேம் பேப்பர்ஸ்க்கு போடப்படக்கூடிய விடயம் அல்லது ஃபைனல் பேப்பருக்கு வரக்கூடிய விடயம் பங்குடைமையிட லாபம் அல்லது பங்காளருக்குரிய லாபம், பங்குடைமையிட நன்மதிப்பு அல்லது பங்காளர நன்மதிப்பு, நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, மீதிகள், உரிமையாண்மை, ஒரு பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல அவரோட கடன் கணக்குக்கு மாற்ற வேண்டிய தொகை இப்படி உங்களுக்கு கேட்கப்படும். சரியா? இப்ப நாங்க வினாக்கு வருவோம். பங்குடைமையின் மொத்த நன்மதிப்பு யாது? ஓகே, முதலாவது நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் நன்மதிப்பு எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அந்த மெத்தட் தெரிஞ்சு கொள்ளணும். இலகுவான முறையில சொல்லித்தரேன் பாருங்க. நன்மதிப்புன்னு சொல்றது முதலாவது மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்யப்படும். இது முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். பங்குடைமையில படிக்கிற நன்மதிப்புன்னு சொல்றது எப்பொழுதும் மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்யப்படும். அப்படின்னா ஒரு மூலதன கணக்கு அடிக்கிறோம், அதுல ஆரம்ப மீதி, அடுத்தது இறுதி மீதி. எனக்கு தெளிவா சொல்லுங்க, ஒரு மூலதன கணக்குல என்னென்ன விடயங்கள் பதிவு செய்யப்படும்? குயிக்கா சொல்லுங்க. பேருக்கு 10ல படி தந்தீங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம் யாராவது ஒரு ஆள். மூலதன கணக்குல என்னென்ன விடயங்கள் பதிவு செய்வோம்? உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களை சொல்லுங்க. மூலதன கணக்குல என்னென்ன விடயங்கள் பதிவு செய்யப்படும்? சொல்லுங்க பாப்போம், என்ன ஆன்சர்? ஆரம்ப மீதி சார். ஓகே, தொடர்ச்சியா சொல்லுங்க. பங்காளர் வணிகத்துக்கு கொண்டு வந்த காசு, தளபாடம், மோட்டார் வாகனம், அந்த மாதிரி நடைமுறை எல்லாம் சொத்துக்கள் சார். ஓகே, அடுத்தது. ஓகே, வெரி குட். இதுல எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். இதுல நீங்க ஆன்சர் சொல்றதுக்கு கொஞ்சம் ஓகே பாருங்க. இதுல ஆன்சர் பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம், ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வினாக்களுக்கு கேட்கப்பட்டா, டவுட் கேட்கப்பட்டா கட்டாயம் அன்மியூட் பண்ணிட்டு பேசி பழகு. சரியா? இதுல பாருங்க, மூலதன கணக்குல பதிவு செய்யக்கூடிய விடயம் ஆரம்ப மீதி, அடுத்தது இறுதி மீதி. இது கட்டாயம் வரும். ஒரு மூலதன கணக்கிட பங்காளர் ஆரம்ப மீதிகள், இறுதி மீதிகள் வரும். அடுத்த இரண்டாவது பங்காளர் மேலதிக மூலதனமாக கொண்டு வந்த பெறுமதி, அது சொத்துக்களாக இருக்கலாம், காசாக இருக்கலாம். அடுத்தது நன்மதிப்பு சீராக்கம், மிக முக்கியமானது. அடுத்தது மேலதிகமா ஒன்று நாங்க பதிவு செய்வோம். பொதுவா இந்த 4 விடயங்கள் தான் பதிவு செய்யப்படும்: ஆரம்ப மீதி, இறுதி மீதி, மூலதனம், அடுத்தது நன்மதிப்பு சீராக்கம். ஒரு பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல, ஒரு பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல அவரோட உரிமை தொகை நாங்க வழங்குவோம். ஒரு பங்காளர் விலகுனா அவரோட உரிமை வழங்குவோம். அவரோட உரிமைய முன்கூட்டியே அவர் பெற்று கொண்டால், அவரோட உரிமையில ஒரு பகுதியை முன்கூட்டி பெற்றுக் கொண்டால் நாங்க இந்த மூலதன கணக்குல வரவு வைப்போம். இதை தெளிவா விலகிக் கொள்ளுங்க. 2018 பாஸ் பேப்பர், அதே மாடல் பேப்பர்ல ஏற்கனவே பகுதி 2ல சொல்லி தந்துக்கிறேன். ஒரு பங்குடனிலிருந்து பங்காளர் விலகுனா அவருக்கு நடைமுறை கணக்கும் மூலதன கணக்கும் சேர்த்து உரிமை வழங்கணும். அந்த உரிமையில ஒரு பகுதியை முன்கூட்டியே பெற்றுக்கொண்டா அந்த பெறுமதியை நாங்க மூலதன கணக்குல வரவு வைக்கணும். ஓகே, இப்போ வாங்க நன்மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? மூலதன கணக்குல தான் பதிவு செய்வோம். அப்ப ஆரம்ப மீதிக்கும் இறுதி மீதிக்கும் இடையில வரக்கூடியதை நாங்க சொல்லுவோம் நன்மதிப்பு. இதை முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். மூலதன கணக்குட ஆரம்ப மீதிக்கும் இறுதி மீதிக்கும் இடையில வாரது நன்மதிப்புட பெறுமதி. இப்ப மொத்த நன்மதிப்பு எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? இதுல நாங்க கண்டுபிடிக்கிறது பங்காளருக்குரிய நன்மதிப்பு. எனவே நாங்க மொத்த நன்மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா தெளிவா சமன்பாட பாருங்க. மொத்த நன்மதிப்பு சமன், மொத்த நன்மதிப்பு சமன்
அந்த குறிப்பிட்ட பங்காளர நன்மதிப்பு, அடுத்த அந்த குறிப்பிட்ட பங்காளர அந்த விகிதம், அந்த பங்கு போடுவோம் தர மொத்த விகிதம் நாங்க பெருக்கி எடுத்தோம்னா மொத்த நன்மதிப்பு வரும். அப்ப அந்த பங்குக்கு மேல குறிப்பிட்ட பங்காளர நன்மதிப்பை போட்டு பங்குடைமையிட மொத்த விகிதத்தை பெருக்கி எடுத்தோம்னா மொத்த நன்மதிப்பு வரும். அப்ப தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. மூலதன கணக்கிட ஆரம்ப மீதிக்கும் இறுதி மீதிக்கும் இடையில வாரது நன்மதிப்பு. அது குறிப்பிட்ட ஒரு பங்காளரை கண்டுபிடிச்சி அந்த பங்காளர நன்மதிப்ப அவர பங்கு அதை போட்டு நாங்க மொத்த விகிதத்தை பெருக்கி எடுத்தோம்னா மொத்த நன்மதிப்பு வரும். நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு எப்படி ஒரு வினா வந்தாலும் நன்மதிப்பு இந்த அடிப்படையில தான் கண்டுபிடிக்கிறது. சரியா? மூலதன கணக்கு ஆரம்ப இறுதியை போட்டு இடையில வரக்கூடிய விடயம் நன்மதிப்பாக வரும். அது ஒரு பங்காளருக்குரியதா வரும். அந்த பங்காளர் விகிதம் அந்த பங்குக்கு மேல நன்மதிப்பை போட்டு தர மொத்த நன்மதிப்புட அந்த விகிதம் லாப நட்ட விகிதம் மொத்தத்தை பெருக்கி எடுத்தோம்டா மொத்த நன்மதிப்பு வரும். எழுதி கொள்ளுங்க. இதை குயிக்கா எழுதிட்டு செக்ல போடுங்க, ஆன்சருக்கு போகும். இந்த மெத்தடை மட்டும் எழுதி கொள்ளுங்க. அப்ப தொடர்ச்சியான முறையில் உங்களுக்கு உங்களோட 4th டேர்ம் பேப்பர்ல இருந்து அடுத்த டேர்ம்ல இருந்து தொடர்ச்சியான முறையில நன்மதிப்பு வினாக்கள் வரும். அப்படி வந்தா இந்த மெத்தடை அடிப்படையாக கொண்டு செஞ்சு கொள்ளும். இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். இதுல பாருங்க நன்மதிப்பு கேட்கப்படுது. நாங்க என்ன செய்வோம்? நன்மதிப்பு மூலதன கணக்கு ஒன்று அடிச்சு கொள்ளுவோம். மூலதன கணக்கு இதுல ஆரம்ப மீதி இறுதி மீதி போட்டுக்கொள்வோம். எனவே இதுல பாருங்க பங்குடைமையில தரப்பட்ட பங்காளர்கள் அவர ஆரம்ப இறுதி மீதிகள் தரப்படுகிறது. எனவே இதுல பாருங்க தீ நெருப்பு தீபம் அப்படி 3 பங்காளர் தரப்படி மூலதன கணக்கிட இறுதி மீதிகள் தரப்படி அதை அப்படி பார்த்து போடுங்க. சரியா? 2025 3/31 இறுதி மீதி அதை அப்படி பார்த்து போடுங்க. 6040, 5020, 3940. இதை நாங்க சொல்லுவோம் இறுதி மீதி. ஆரம்ப மீதி நாங்க கண்டுபிடிச்சு போடணும். இந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் நன்மதிப்பாக வரும். எனவே அது கீழே மேலதிக தகவலை பாருங்க. தீபம் சேரும் போது நிறுவன நன்மதிப்பு மூலதன கணக்கினூடாக சீராக்கப்பட்டது. இப்ப புதுசா ஒரு பங்காளர் சேர்றாரு, தீபம்ன்ற ஒரு பங்காளர். இதனால் தீ கமா நெருப்பு ஆகியோரது மூலதன மீதிகள் முறையே 40,000 20,000 தொகையால் அதிகரித்தது. ஓகே, அப்ப இந்த பங்காளர் சேர்வதன் காரணமாக இந்த தீ நெருப்பு 2 பேருக்கும் 40,000 அடுத்தது 20,000 அதிகரிக்குதா? அவர ஆரம்ப மீதியோட 40,000 20,000 அதிகரிக்குதா? இதை தெளிவா விலகி கொள்ளும். ஒரு பங்குடைமையில நன்மதிப்பு எப்படி சீராக்குறது? இரட்டை பதிவு எப்படின்னா புதிய லாப நட்ட வீதப்படி மூலதன கணக்குல வரவு வைப்போம், பழைய லாப நட்ட வீதப்படி மூலதன கணக்குல செலவு வைப்போம். இதை தெளிவா விலகி கொள்ளும். மூலதன கணக்குல செலவு வைக்கிறேன்னா பிளஸ், மூலதன கணக்குல வரவு வைக்கிறேன்னா மைனஸ். புதிய லாப நட்ட வீதப்படி மூலதன கணக்கு வரவு, பழைய லாப நட்ட வீதப்படி மூலதன கணக்கு செலவு. அப்ப இதுல பாருங்க இந்த தீபம் பங்காளர் சேர்ந்த பிறகு இந்த குறிப்பிட்ட தீ நெருப்பு 2 பங்காளருக்கும் 40,000 20,000 அதிகரிக்குதாம். அதாவது ஆரம்ப மீதியோட அதிகரிக்குதாம். இந்த 40 20 அதிகரிச்சுட்டா இந்த பெருமதிகள் வந்துக்குது. அப்ப ஆரம்ப மீதிகள் கண்டுபிடிக்க இயலுமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுங்க. ஆரம்ப மீதிகள் கண்டுபிடிக்க இயலுமா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? 6040 40 கழிச்சா தீக்கு. ஓகே, அடுத்தது
ஓகே, வெரி குட். அப்ப உங்களுக்கு கிளியரா விளங்குது. அப்ப பாருங்க, 6040 இறுதி மீதி, 5020 இறுதி மீதி. இந்த ஆரம்ப மீதியோட 40 20 அதிகரிச்சுதான் இறுதி மீதி வந்தீங்கன்னா, இந்த இறுதி மீதியில இதை கழிச்சோம்னா ஆரம்ப மீதி வரும். எனவே ஆரம்ப மீதி 6000, ஆரம்ப மீதி 5000. தீபத்துக்கு ஆரம்ப மீதி இல்ல. இப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 40 20 அதிகரிக்கப்பட்டிருக்குதான். அப்ப புதுசா ஒரு ஆள் சேர்றதால நன்மதிப்பு இந்த ரெண்டும் கூடிக்குதா? இப்ப 40 கூட்டப்படுது, 20 கூட்டப்படுது. இதை நாங்க சொல்லுவோம் நன்மதிப்பு. அடுத்து தெளிவா பாருங்க, இந்த தீயும் நெருப்பும் பழைய பங்காளர். எனவே பழைய லாப நட்ட விதிப்படி செலவு வைக்கப்படி, எனவே கூட்டப்படி. அப்ப புதிய பங்காளருக்கு என்ன நடக்கும்? சொல்லுங்க பாப்போம். புதிய பங்காளருக்கு என்ன நடக்கும்? கூட்டப்படுமா கழிக்கப்படுமா? கழிக்கப்படும். எனவே பாருங்க, 40 20 கூட்டிக்கிறோம்னா மொத்தமா 60 வந்து மைனஸ் கழிக்கப்படும். இதை தெளிவா விலகி கொள்ளும். இது கிளியராண்டு முதலாவது சொல்லுங்க. பழைய லாப நட்டப்படி செலவு வச்சுக்கிறான் 40 20. அப்ப புதிய பங்காளருக்கு மூலதன கணக்குல வரவு வைக்கணும். எனவே 60 மைனஸ் பண்ணப்படுது. சரியா? இப்ப நாங்க மொத்த நன்மதிப்பை கண்டுபிடிப்போம். எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? எப்பொழுதும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, அந்த புதிய பங்காளரை நன்மதிப்பை வச்சுதான் கண்டுபிடிக்கலாம். இந்த 40 20 வச்சு கண்டுபிடிக்க இயலாது. இதை தெளிவா விலகி கொள்ளணும். இந்த 40 20 தந்த காரணம் நன்மதிப்பு. இது செலவு வைக்கப்பட்டது. எனவே வரவு வைக்கப்பட்ட தொகையை கண்டுபிடிக்கிறது, ஆரம்ப மீதியை கண்டுபிடிக்கிறது. எனவே புதிதா சேர்க்கப்பட்ட அந்த பங்காளர் நன்மதிப்பு பெருமதியை வச்சுதான் மொத்த பங்குடைமையிட நன்மதிப்பு கண்டுபிடிக்கலாம். எனவே மொத்த நன்மதிப்பு இப்ப எப்படி கண்டுபிடிப்போம்? சமன்பாடு சொல்லி தந்துக்கிறேன். அந்த குறிப்பிட்ட பங்காளர் நன்மதிப்பு கீழே அதுல பங்க போடுவோம், தர நிறுவனத்துல மொத்த பங்க பெருக்குவோம். எனவே லாப நட்ட வீதத்தை பாருங்க, பழைய லாப நட்ட வீதம் தரப்பட்டிருக்குது. ஆரம்பத்துல பாருங்க, பழைய லாப நட்ட வீதம் 2:1, இறுதியில சொல்லப்பட்டிருக்கு 2:1:1. எனவே லாப நட்ட வீதம் எப்படி தரப்பட்டிருக்கு? 2:1:1. எனவே ஒரு பங்கு தான் 60 இருந்தா மொத்தம் கூட்டி எடுங்க 4 பங்கு. எனவே மொத்த நன்மதிப்பு 240. இது கிளியரா? இது முதலாவது விடை. ஒரு பங்கு தான் 60 இருந்தா மொத்தம் பங்குடைமை 4 பங்கு பெருக்கி எடுத்தோம்னா 240 மொத்த நன்மதிப்பாக வரும். இது கிளியர்னா எல்லா மாணவர்களும் செட்ல போட்டுக்கோங்க. அடுத்து கிளியர்னா சொல்லிக்கொள்ளும். தாஜி கிளியரா? எல்லாருக்கும் ஓகேயா? தம்பி ஓகேயா? நன்மதிப்பு இலகுவா கண்டுபிடிக்கிற மெத்தட் கிளியரா? இப்ப இதுல பாருங்க, இப்ப பேப்பர் கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ணும்போது தொடர்ச்சியான முறையில ஜூம் கிளாஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் வருவீங்க, அல்லது புதிய மாணவர்கள் வருவீங்க. உங்களுக்கு தியரி விடயங்கள் கிளியர் இல்லாம இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் சொல்லித்தர பங்குடமே தெரியாம இருக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தரும்போது நான் சொல்லித்தரக்கூடிய விடயங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதற்குரிய மெத்தட் எல்லாம் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அந்த விடயத்தை மட்டும் கிளியரா விளங்குனா சொல்லித்தர விடயம் கிளியரா விளங்கும். சரியா? இப்ப நீங்க பேப்பருக்கு வரும்போது இது எனக்கு தெரியாதுன்னு மனப்பான்மையோட வந்தா, தெரியாதுன்னு ஒரு மோட்டிவோட வந்தா உங்களுக்கு சொல்லித்தர வினாக்கள் முழுமையா விளங்காது, இலகுவானதாலும் செய்ய முடியாது. எனவே தெரியாட்டியும் பேப்பர் செய்யும்போது ஒரு மோட்டிவோட வாங்க, செய்யலும் வந்தாதான் உங்களுக்கு பேப்பரை ஈஸியா செஞ்சு கொள்ளலாம். ஓகேயா? அப்ப இந்த 14வது வினா மொத்த நன்மதிப்பு காண்பது இறுதியா சொல்லிக் கொள்றேன். மூலதன கணக்கிட ஆரம்ப இறுதி மீதிகளுக்கு இடையிலான வித்தியாசம் நன்மதிப்பு. எனவே இறுதி மீறி தந்திக்கிறான் 6040 5020 3940. இதுல சொல்லப்பட்டு தீபம் சேரும் போது இந்த ரெண்டு பழைய பங்காளருக்கும் 40 20 அதிகரிச்சுதான். அப்ப ஆரம்பத்தோட அதிகரிச்சுதான் இறுதி வந்திக்கும். இப்ப 6040 5020 வந்திக்குது. அப்ப இதை அதிகரிச்ச பெருமதினா இதை கழிச்ச ஆரம்ப மீதி வரும் 6000 5000. ஆரம்பத்துல மீதி இல்ல. எனவே 40 20 கூட்டி தான் தரப்பட்டிருக்கு. 40 20 செலவு வைக்கப்பட்டிருக்கு. பழைய லாப நட்ட வீதப்படி நன்மதிப்பு. நாங்க எப்பொழுதும் அந்த சேர்ற பங்காளர் விலகுற பங்காளர் நன்மதிப்பு வச்சுதான் மொத்த நன்மதிப்பு கண்டுபிடிக்கலாம், மறக்க கூடாது. அப்ப ரெண்டு பேருக்கும் செலவு வைக்கப்பட்டு கூட்டப்படுதா இருந்தா இதுல மொத்த பெருமதி வரவு வைக்கப்படும். புதிய லாப
சதவீதப்படி. எனவே 60 வரவு வைக்கப்படுது. வரவுனா கழிக்கப்படும். மூலதனம் சொல்றது உரிமையாண்மை. செலவு வச்சா கூட்டப்படும், வரவு வச்சா கழிக்கப்படும். எனவே நாங்க வரவு வைக்கிறோம் மைனஸ். எனவே 60. எனவே பங்காளர் நன்மதிப்பு 60, அவரோட பங்கு ஒரு பங்கு. எனவே மொத்த பங்குடைமை 4 பங்கு. 2க்கு 1க்கு 1, எனவே 4. எனவே 60 தான் ஒரு பங்குனா 4 பங்கு 240. சரியா? எல்லாரும் நோட் பண்ணி கொள்ளும். முதலாவது ஆன்சர். ஓகே, அடுத்த வினா நிதியாண்டுக்கான இலாபம் யாது? தெரிஞ்சாக்க குயிக்கா ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்கள் தாரன். அடுத்த வினாவை செஞ்சு பாருங்க. பங்குடைமை லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லித்தார். சரியா? குயிக்கா செய்யுங்க. ஆன்சர் தெரிஞ்சாக்க போடணும். அதாவது சும்மா ஆன்சரை போடாம அதை எதை கூட்டி வாருது மெத்தடோட போடும். ஓகே, நாங்க அடுத்த வினாக்கு போவோம். 15வது வினா. கேட்கப்பட்ட விடயத்தை பாருங்க. 31/3/2025 முடிவடைந்த நிதியாண்டுக்கான இலாபம் யாது? ஓகே, உங்களுக்கு பங்குடைமை வினாவை எடுத்தோம்னா கட்டாயம் பங்குடைமையில லாபம் அல்லது பங்காளருக்குரிய லாபம் கட்டாயமாக கேட்கக்கூடிய ஒரு விடயம். எனவே பங்குடைமையில லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது? முதலாவது மெத்தட பாருங்க. பங்குடைமையின் இலாபம். இந்த பங்குடைமையில லாபம்னு சொல்றது நீங்க லாப நட்ட பகிர்வு கூட்டுன்னு படிச்சுப்பீங்க. சரியா? தியரியில லாப நட்ட பகிர்வு கூற்று. தேறிய லாபத்துல இருந்து நாங்க 3 விடயங்களை பகிர்ந்து பூஜ்ஜியமாக்குவோம். முதலாவது பங்காளர் சம்பளம், இரண்டாவது பங்காளர் மூலதன வட்டி, அடுத்து மூன்றாவது இலாப பங்கு. அந்த மூன்றையும் நாங்க பிரிச்சு தான் 0வாக்குவோம். சரியா? பகிர்வுகள், அந்த பகிர்வுகள் தெரியும். பங்காளர் சம்பளம், பங்காளர் மூலதன வட்டி, அடுத்தது இலாப பங்கு அல்லது நட்ட பங்கு. பொதுவா இலாப பங்கு தான் வரும். அப்ப பங்குடைமையில லாபம் தான் என்ன? ஆனா இந்த 1000மாக காணப்படக்கூடிய லாபத்தை இந்த 3 பகிர்வுகள் அடிப்படையில தான் பூஜ்ஜியமாக்குவோம். அதான் லாப நட்ட பகிர்வு கூற்று. இப்ப பங்குடைமையில லாபம்டா இந்த 3 பகிர்வுகளையும் கூட்டி எடுத்தோம்டா பங்குடைமையில லாபம் வரும். இதை தெளிவா விலகி கொள்ளும். நான் பகிர்வு செய்யக்கூடிய விடயங்கள் 3ஐயும் கூட்டி எடுத்தோம்னா பங்குடைமையில லாபம் வரும். எனவே பங்குடைமையில லாபத்துக்கு எழுதி கொள்ளுங்க. பங்காளர் சம்பளம், அடுத்தது பங்காளர் மூலதன வட்டி, அடுத்தது பங்காளர் இலாப பங்கு. இந்த மூணையும் நாங்க கூட்டி எடுத்தோம்னா பங்குடைமையிட இலாபம் வரும்.
இதே உங்களுக்கு பங்காளருக்குரிய லாபம் அல்லது பங்காளர மொத்த லாபம் கேட்டா குறிப்பிட்ட ஒவ்வொரு பங்காளருக்குரிய இந்த 3 விடயங்களையும் கூட்டுங்க. மொத்தமா பங்குடைமையிட கேட்டா மொத்தமா கூட்டி போடுங்க. எல்லாம் ஒரே விஷயம்தான். பங்குடைமையிட தேறிய லாபம், பங்குடைமையிட மொத்த லாபம் எப்படி கேட்டாலும் பங்காளர் சம்பளம், மூலதன வட்டி, லாப பங்கு 3ஐயும் கூட்டி போடுங்க. இதுல முக்கியமான ஒரு விடயம், பொதுவாக உங்களுக்கு பங்காளர் சம்பளமும் மூலதன வட்டியும் டிரெக்டா தருவான், அது கண்டுபிடிச்சு போடுற மாதிரி தருவான். இந்த லாப பங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க கட்டாயம் நடைமுறை கணக்கு செய்யணும். இதை தெளிவான முறையில விளங்கி கொள்ளும். ஒரு பங்குடைமையிட லாபம் கணிப்பிடும் போது பங்காளர் சம்பளம் மூலதன வட்டி தரப்படும், அது பெர்சன்டேஜ் தரப்படும், கண்டுபிடிச்சு நோமலா போடலாம். ஆனா லாப பங்குன்னு சொல்ற ஒரே ஒரு விடயம் பொதுவாக நடைமுறை கணக்கு செய்வதனூடாக கண்டுபிடிக்கப்படும். எனவே நடைமுறை கணக்கு ஒன்று நாங்க செய்யணும். சரியா? பாருங்க, இதுல தரப்பட்ட பங்காளர்களை பாருங்க. 3 பங்காளத்தின்படி தீ, நெருப்பு, தீபம். சரியா? முதலாவது ஆரம்ப மீதி போடுவோம், அடுத்து இறுதி மீதி போடுவோம், அடுத்து இதுல வரக்கூடிய விடயங்களை பதிவு செய்வோம். பங்காளருக்கு வழங்கக்கூடிய சம்பளம், மூலதன வட்டி, அடுத்தது பற்றுக்கள் இதுல தரப்படி மைனஸ் பண்ணுவோம், அடுத்து லாப பங்கு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்படி நாங்க நடைமுறை கணக்கு செஞ்சுதான் லாப பங்கை கண்டுபிடிச்சுதான் இதுல பதிவு செய்யணும். எனவே சகல மாணவர்களும் தெளிவா விலகி கொள்ளுங்க. இறுதியா சொல்லிக் கொள்றேன், ஒரு பங்குடைமையில லாபம் கேட்டா பங்காளர் சம்பளம், மூலதன வட்டி, லாப பங்கு, சம்பளமும் மூலதன வட்டியும் டிரெக்டா தரப்படும் அல்லது பெர்சன்டேஜ் தரப்பட்டு கணிப்பிட்டு போடலாம். லாப பங்கு எப்பொழுதும் நடைமுறை கணக்கு செய்வதனூடாக தான் கண்டுபிடிக்கலாம். ஆரம்ப இறுதி மீதிகளை போட்டு சம்பளம், மூலதன வட்டி, இந்த வினாவுல பற்று தரப்படி மேலதிகமா கடன் வட்டி வழங்குறது, சம்பளம் செலுத்துறது போன்ற விடயங்கள் வந்தா அது எல்லாத்தையும் பதிவு செஞ்சா வித்தியாசமா வாரது லாப பங்கு. அதை கண்டுபிடிச்சு கூட்டணும். இந்த மெத்தட் எழுதி கொள்ளுங்க, சமன்பாடுகளை போட்டுக் கொள்ளுங்க. அடுத்து ஆன்சருக்கு போவோம். ஓகே, இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். இதுல பாருங்க, முதலாவது தகவல் தரப்படி பாருங்க, ஒரு பங்குடைமையில் தீயும் நெருப்பும் லாப நட்டங்களை 2க்கு 1 என பகிரும் பங்காளர்கள் ஆகும். 1/4/2024 தீபம் புதிய பங்காளராக அனுமதிக்கப்பட்டார். பங்குடைமை உடன்படிக்கைக்கமைய பங்காளர் மூலதன ஆண்டுக்கு 10% வட்டி வழங்கப்படல் வேண்டும். புதிய லாப நட்டம் தீ, நெருப்பு, தீபம் ஆகியோருக்கிடையே முறையே 2க்கு 1க்கு 1 என பகிரப்படும். தீ நெருப்பு முதல் 6 மாதமும் மாதாந்தம் 50,000-உம், இறுதி 6 மாதங்களுக்கும் மாதாந்தம் 75,000 சம்பளமும் வழங்கப்படும்.
அது பிறகு கீழே மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு தரப்படுகிறது. இறுதியா சொல்லப்படும் மேலதிக தகவல் அந்த மூலதன கணக்குல 40,000 20,000 அதிகரிக்குதான். ஓகே, கீழே பாருங்க 31/3/2025 முடிவடைந்த நிதியாண்டில் தீ நெருப்பு முறையே 4 லட்சம் 2 லட்சம் பற்றினர். ஓகே, இப்ப எப்படி செய்யுதுன்னு பாப்போம். இதுல பாருங்க, தீபம்னு சொல்ற பங்காளர் நிதியாண்டு ஆரம்பத்துல சேர்க்கப்படுறார். எனவே நீங்களே ஆன்சர் சொல்லிக் கொள்ளுங்க. உங்களுக்கு பங்குடைமையில ஷோர்ட் வீடியோ போட்டு சொல்லி தந்தேன். பங்குடைமை தியரி கிளாஸ்ல இறுதி கிளாஸ். ஒரு பங்காளர் சேரும் போது விலகும் போது மூலதன வட்டி வரும். மூலதன வட்டி ஆரம்ப மிதி பாக்குறதா, இறுதி மிதி பாக்குறதா. அடுத்தது பகிர்வுகள் வருமா இல்லையா, அடுத்து நடைமுறை கணக்குல எப்படி வரும், எல்லாம் தெளிவா சொல்லி தந்தேன். எனவே ஒரு பங்காளர் ஆரம்பத்துல சேர்க்கப்பட்டா அவருக்கு நாங்க பகிர்வுகள் வழங்கணுமா இல்லையா சொல்லிக் கொள்ளுங்க குயிக்கா. ஒரு பங்காளர் ஆரம்பத்துல சேர்ந்தா, நிதியாண்டு ஆரம்பத்துல சேர்ந்தா பகிர்வு வழங்கணுமா இல்லையா? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். வழங்கணும் sir. ஓகே, வழங்கணும். எனவே நாங்க தீபமுக்கும் கட்டாயம் சகல பகிர்வு விடயங்களும் வழங்கப்படணும். அதுல சம்பளம் மூலதன வட்டி சொல்லப்பட்டா வழங்கணும். கட்டாயம் லாப பங்கும் வழங்கப்பட வேண்டும். சரியா? எனவே இதுல பாருங்க, ஒவ்வொரு விடயங்களா பதிவு செஞ்சுட்டு போவோம். முதலாவது சொல்லப்படுது மூலதன வட்டி 10% வழங்கப்படணும். இதுல மூலதன கணக்க பாருங்க, இறுதியில 6,040 5,020 9,940 தரப்படி. சரியா? ஒரு பங்காளர் ஆரம்பத்துல சேர்க்கப்பட்டால் நாங்க இறுதி மூலதனத்துக்கு வட்டி பாக்குறதா, ஆரம்ப மூலதனத்துக்கு வட்டி பாக்குறதா, தெளிவா சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு பங்காளர் ஆரம்பத்துல சேர்க்கப்படுறாங்க, எனவே நாங்க மூலதன வட்டி ஆரம்பத்துக்கு பாக்குறதா, இறுதிக்கு பாக்குறதா? ஓகே, தெளிவா பாருங்க. உங்கள்ட்ட ஒரு வினா ஒண்ணு கேட்கப்பட்டிருக்குது. ஒரு பங்காளர் நிதியாண்டு ஆரம்பத்துல சேர்க்கப்பட்டா மூலதன வட்டி இறுதி மீதியை காண்றதா அல்லது ஆரம்ப மீதியை கண்டுபிடிக்கிறதா? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவான முறையில தியரி கிளாஸ்ல சொல்லி தந்துகிறேன். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பங்காளர் நிதியாண்டு ஆரம்பத்துல சேர்க்கப்பட்டா இறுதி மூலதனத்துக்கு வட்டி பார்க்கணும். ஒரு பங்காளர் நிதியாண்டு இறுதியில சேர்க்கப்பட்ட ஆரம்ப மூலதன மீதிக்கு வட்டி பார்க்கணும். அதே மாதிரிதான் விலகுனாலும் இது கட்டாயம் சரியான முறையில பார்த்துக்கொள்ளணும். இப்ப இதுல பாருங்க, மூலதன கணக்கு இறுதி மீதிகள் தரப்படி 6,040 5,020. அடுத்தது பாருங்க 3,940. இதுக்குதான் நாங்க வட்டி கண்டுபிடிச்சு போடணும். சரியா? எனவே நாங்க வட்டிகளை பார்த்து போடுவோம். எனவே இதுல பாருங்க 10% வட்டி வழங்கப்படும் என்று சொல்லப்படுது. புதிய பங்காளராக அனுமதிக்கப்பட்டார் பங்குடைமை உடன்படிக்கைக்கு அமைய பங்காளர் மூலதனத்துக்கு ஆண்டுக்கு 10% வட்டி வழங்கப்படல் வேண்டும். சரியா? எனவே நாங்க வட்டியை கண்டுபிடிச்சு போடுவோம். வட்டி எவ்வளவு வரும் சொல்லுங்க பாப்போம். குயிக்கா ஆன்சர் பண்ணிக்கொள்ளுங்க. கேட்கிற விடியது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு பாப்போம். ஆன்சர் பண்ணுங்க. ஆரம்ப மூலதனத்துக்கு வட்டி பாக்குறதா, இறுதி மூலதனத்துக்கு வட்டி பாக்குறதா? நாங்க 6,000 5,000 அதுக்கு பாப்போமா, அல்லது 6,040 5,020 அது கண்டுபிடிக்கிறதா?
ஓகே, வெரி குட். எனவே கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பங்காளர் ஆரம்பத்துல சேர்ந்தா இறுதி மூலதனத்துக்கு தான் வட்டி பார்க்கணும். நான் திருப்பி திருப்பி என்னத்துக்கு நான் கேட்கிறேன்டா, நீங்க இதுல பிழை விடுவீங்க. சும்மா நீங்க அவசரப்பட்ட எப்பொழுதும் ஆரம்ப மீதிக்கு தானே வட்டி பார்ப்போம். ஆனா இப்படி பங்காளர் சேரும் போது விலகும் போது கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும், ஆரம்பத்துல சேர்ந்தா இறுதிக்கு வட்டி பார்க்கணும். எனவே 6040, 5020, 3940 அதுக்குதான் வட்டி பார்க்கணும். எனவே வட்டி எப்படி நாங்க 10% ஒரு சைபரை கட் பண்ணுவோம். எனவே முதலாவதுக்கு வட்டி மூலதன வட்டி பாரு 604, அடுத்து இரண்டாவதுக்கு வட்டி 502, அடுத்து மூன்றாவது 394. இது மூணையும் கூட்டினாங்க மூலதன வட்டியில போடணும். சரியா? ஒரு சைபரை கட் பண்ணா 10% வட்டி வரும். எனவே கூட்டி சொல்லுங்க, மொத்த மூலதன வட்டி எவ்வளவு? 604, 502, அடுத்தது 394. கூட்டி போடுங்க. 1500 மூலதன வட்டி. எனவே முதலாவது முடிவடையும். அதே விடயத்தை நடைமுறை கணக்குல போடுங்க. மூலதன வட்டி வழங்கணும் 604, 502, 394. அடுத்தது பாருங்க, பங்காளர் சம்பளம் சொல்லப்படுகிறது. இதுல வித்தியாசமான முறையில சம்பளம் சொல்லப்படுகிறது. பொதுவா சொல்லப்படும் குறிப்பிட்ட மாதாந்த பெறுமதி தருவான், நாங்க 12ஆல பெருக்கி வருடாந்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும். ஆனா இதுல சொல்லப்படுது குறிப்பிட்ட 6 மாதத்துக்கு ஒரு தொகையும் அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு தொகையும் சொல்லப்படுது. எனவே ரெண்டையும் தனித்தனியா பெருக்கி போடணும். எனவே பாருங்க, முதல் 6 மாதத்துக்கு 50,000, அடுத்த 6 மாதத்துக்கு 75,000. இது ரெண்டையும் பெருக்கி எடுத்து கூட்டணும். இதான் மொத்த சம்பளம் வழங்கப்படக்கூடியது. சரியா? எனவே 6 தர 50,000 3 லட்சம். அடுத்து 6 தர 75,000 4,50,000. இது ரெண்டையும் கூட்டுங்க 7,50,000. மொத்த சம்பளம் ஒரு பங்காளருக்கு உரியது. அப்போ ஒவ்வொரு பங்காளருக்கும் 7,50,000 சம்பளம் வழங்கப்பட வேண்டும். சரியா? தீக்கமா நெருப்பு 2 பேருக்கும் சம்பளம் வழங்கணும். 750, 750 கூட்டி எடுத்தோம்னா 1500. அதையும் போடுங்க சம்பளத்துல 1500 போட்டுக்கொள்ளுங்க. தீபம்க்கு சம்பளம் தொடர்பா சொல்லப்படுது. எனவே டேஸ் போடும். அடுத்த விடயத்தை பாருங்க, இறுதியில பற்றுக்கள் மட்டும் சொல்லப்பட்டி. எனவே பற்றுக்கள் பாருங்க, 4 லட்சம் 2 லட்சம் பற்றுக்கள்னா நடைமுறை கணக்குல வரவு வைக்கிறதுனா மைனஸ் பண்ணுவோம். எனவே பற்றுல மைனஸ் பண்ணுங்க. முதலாவது 4 லட்சம், அடுத்தது 2 லட்சம். சரியா? இப்ப எல்லாம் பதிவு செஞ்சுட்டோம். இப்ப நாங்க லாப பங்கு மட்டும் கண்டுபிடிச்சா பங்குடைமையில லாபம் வரும். இந்த லாப பங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்ப இறுதி மீதிகளை போட்டு கூட்டி எடுக்கணும். எனவே நடைமுறை கணக்கிட ஆரம்ப இறுதி மீதிகள் தரப்படுது பாருங்க. 2025 பாருங்க, இறுதி நடைமுறை கணக்கு 1854, 1502, 644. அது அப்படி பார்த்து போடுங்க. ஆரம்ப நடைமுறை கணக்கு மீதி பாருங்க 400, 200. ஓகே, இப்ப நாங்க எல்லாம் பதிவு செஞ்சுட்டோம். அப்ப தம்பி சொன்ன மாதிரி பங்காளர் சம்பளம், பங்காளர் மூலதன வட்டி இலகுவா கண்டுபிடிச்சு போட்டோம். லாப பங்கு கண்டுபிடிக்க நடைமுறை கணக்கு செஞ்சோம். ஆரம்ப மீதிகள் இறுதி மீதிகள் போட்டோம். சம்பளம் செலவு வச்சோம், மூலதன வட்டி செலவு வச்சோம், பற்றுக்களை வரவு வச்சோம். இதை நாங்க சீராக்கி எடுத்தோம்னா லாப பங்கு வரும். இப்ப கூட்டி எடுத்து சொல்லுங்க பாப்போம். முதலாவது தீட இலாப பங்கு எவ்வளவு? குயிக்கா சொல்லணும். தீட இலாப பங்கு அதுல பாருங்க, 1854 இருந்து 1854 இருந்து கழிக்கப்படக்கூடிய விடயங்களை கூட்டுங்க, கூட்டப்படுற விடயங்களை கழிங்க, இலாப பங்கு வரும். எனவே 1854 இருந்து கழிச்சு எடுங்க 400 மைனஸ் 1500 மைனஸ் 604 பிளஸ் பண்ணுங்க 400. எனவே லாப பங்கு எவ்வளவு?
சொல்லுங்க பாப்போம். அப்படி சிம்பிளா நாங்க எப்படி செய்வோம்? 1500 400 604 கூட்டி 400 கழிங்க, ஒரு ஆன்சர் வரும். இறுதியில 1854 வித்தியாசம் லாப பங்கா வரும். குயிக்கா சொல்லுங்க, லாப பங்கு எவ்வளவு? முதலாவது செட்ல போடுங்க. லாபமா நட்டமா? சொல்லுங்க பாப்போம். தொடர்ச்சியான முறையில பாருங்க. பங்குடைமையில லாபம் கண்டுபிடிக்கிறோம். பங்காளர் சம்பளம் 1500, பங்காளர் மூலதன வட்டி 1500 போட்டோம், கண்டுபிடிச்சாச்சு. இதுல சம்பளம் 1500 1500 போட்டு இருந்துச்சு. 1500ல 750 750, சரியா? மொத்தம் தான் 1500. ஒரு பங்காளருக்கு 750 750 வரும், சரியா? அது மட்டும் தான் மாறி போட்டுச்சு. ஓகே, மற்றபடி எல்லாம் பதிவு செஞ்சது ஓகே. ஆரம்பத்துல 400, சம்பளம் 750, மூலதன வட்டி 604, மைனஸ் பண்ணுவோம் பற்று 400. அதே போல ஆரம்பம் 200, 750, 502 மூலதன வட்டி, பற்று கழிப்பம் 200. அடுத்து மூலதன வட்டி 394 மற்றும். இப்ப நாங்க லாப பங்கை கண்டுபிடிக்கணும். எப்படி லாப பங்கை கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் செய்வீங்க. 400, 750, 604 கூட்டி 400 கழிச்சு ஒரு பெருமதி வரும். அது ரெண்டுக்கு முடியாத வித்தியாசம் லாப பங்குன்னு எடுப்பீங்க. அப்படி செய்ய வேணாம். டிரெக்டா நீங்க கால்குலேட்டர் ஒரே டைம்ல செஞ்சு கொள்ளுங்க. கீழே இருந்து மேல போங்க. அப்ப 1854 கழிக்கப்படுறத கூட்டுங்க, கூட்டப்படுறத கழிங்க. லாப பங்கு டிரெக்டா வரும். எனவே 1854 அதோட மைனஸ் பண்ணுங்க 400, அடுத்தது 750, அடுத்தது 604 பிளஸ் பண்ணுங்க 400. எனவே உங்களுக்கு லாப பங்கு வரும் 500. எனவே லாப பங்கு 500. இப்படி ஒரு பங்காளரே கண்டுபிடிச்சா போதும். மத்த நாங்க மொத்த லாப பங்கு டிரெக்டா கண்டுபிடிக்கலாம். இப்ப அடுத்ததுலாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. லாப நட்ட வீதம் தெரியும், 2க்கு 1க்கு 1. அப்ப டி என்ற பங்காளர் 2 பங்கு. 2 பங்கு தான் 500 இருந்தா மொத்த லாப பங்கு 4. எனவே பெருக்கி எடுங்க, மொத்த லாப பங்கு வரும். சிம்பிளானது, சரியா? 1854 இருந்து சீராக்கி எடுத்தா லாப பங்கு 500. 2 பங்கு தான் 500னா 4 பங்கு எவ்வளவு? 1000. எனவே லாபம் போடுங்க 1000. எனவே கூட்டி எடுத்தோம்டா மொத்த பங்குடைமைட லாபம் 4000. இப்படி கண்டுபிடிச்சு பழகும். நீங்க ஒவ்வொரு பங்காளர லாபம் கூட்டி கூட்டி எடுத்தீங்கடா அதுக்கு டைம் தான் போகும். அல்ல சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு ஆன்சர் பிழையா வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால சிம்பிளான மெத்தட், ஒரு பங்காளரையை கண்டுபிடிச்சு லாப நட்டத்தால பெருக்கி எடுங்க. எனவே அப்பதான் நாங்க சம்பளத்துல 1500 1500 போட்டிருந்தோம், 750 வரும். மற்ற சால விடயங்களும் ஓகே. இப்ப சீராக்கி எடுத்தா லாப பங்கு 500. எனவே ரெண்டு பங்கு தான் 500, 4 பங்கு 1000. 1000 போடும். இப்ப லாபம் எப்படி வரும்? சம்பளம் மூலதன வட்டி லாபம் கூட்டி எடுக்கணும். 1500 1500 3000, 1000 கூட்டினா 4000. எனவே 15வது ஆன்சர் பங்குடைமையிட லாபம் 4000. பாருங்க, 3வது ஆன்சர். சரியா? அப்ப உங்களுக்கு கிளாஸ்ல ஒரு சில விடயங்கள் கேட்கறதுக்கு காரணம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா இல்லையா, அல்லது நீங்க கூடுதலாக பிழைவிடக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு நான் திருப்பி திருப்பி கேட்பேன், திருப்பி சொல்லி தருவேன். அதுக்கு ஆன்சர் பண்ணி கொள்ளும். சரியா? கிளாஸ்ல கேட்கக்கூடிய விடயங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணி பழகுங்க. வெக்கப்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தான் பாடங்கள் விளங்காது. டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளும். சரியா?
எனவே முதல் 15 விடயங்கள் ஓகே. இந்த 15 விடயங்களும் எல்லாருக்கும் கிளியர்னா செக்ல போட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்க 12வது வினாவுல இருந்து 15 வினா மட்டும் பாத்தீங்களோம். உற்பத்தி கிரையை கூற்று, அடுத்து பங்குடைமை, அந்த 2 விடயங்கள் தொடர்பா பூரணமா நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். எனவே சால மாணவர்களும் இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பேப்பர் கிளாஸ் பகுதி 1 இருக்கலாம், பகுதி 2 இருக்கலாம். எல்லாரும் பேப்பரை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல கால்குலேட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல புதிய கொப்பியோ புக்கோ வச்சுக்கொள்ளுங்க. அதுல பேப்பர்ல தலைப்பு போட்டு நான் தரக்கூடிய சால விடயங்களும் எழுதி நோட் பண்ணி படிச்சுக்கொள்ளுங்க. மேலதிகமா தரக்கூடிய குறிப்புகளை எழுதி கொள்ளுங்க. இந்த அடிப்படையில பகுதி 1 இறுதி பரீட்சை வரைக்கும் படிச்சா எல்லாருக்கும் 40க்கு மேல புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களே செட்ல போட்டுக்கோங்க. இறுதியில இப்படி நாங்க படிச்சா 40க்கு மேல எடுக்க இயலுமா இல்லையா? சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். இதோட உங்களோட பல்வேறு வினா எம்சிக்யூ முடிவடையுது. பேலன்ஸ் 10 விடயங்கள் அடுத்த கிளாஸ் பார்த்துக்கொள்ளும். சரியா? தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ்.